சார் நீங்கள் கூட இப்போ பெரிய ஆக்டர் தனுஷ் சார் அவருக்குலாம் நடிக்கிறீங்க, அதே கேட்டகரியில் புதுசாக வளர்க்கணும் கூட நடிச்சிருக்கீங்க. மற்ற நடிகர்லாம் அதை பெருசாக பண்ணுறது கிடையாது. நீங்கள் எப்படி அதை எடுத்து நான் வந்து இயல்பாக நான் அப்படி தான் எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து ஒரு கதை சொன்னேன் அப்படின்னா எனக்காகவே செஞ்சு தான் வந்து எங்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இது அண்ணா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்படி சொல்கிறப்போ இது எனக்காகவே பண்ணப்பட்டதுன்றதுனால நான் மறுப்பே சொல்ல முடியாது. தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து ஒரு ரீசனபிளான படம் எடுக்கிற ஆள். அதனால் நான் பரத் வந்து அது இல்லாமல் வரக்கூடிய ஒரு தகுதி எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு வந்திருக்கு. அப்படி டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும். நல்லா அவன் வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸு உள்ள படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டெலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படமும் வெற்றி அடையணும். நான் விஜய் டிவிக்காக பண்ணேன் மகாநதின்னு ஒரு படம். ஆனால் சீரியலில் அது வந்து ஏற்கனவே அது ஒரு சகோதரிகளின் கதைன்னு சொல்லி ஆரம்பித்து அது வந்து எனக்கு வந்து ஒரு 28 நாள் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி போன படம் அது சீரியலில். அதை முடிச்சதுக்கப்புறம் இன்னும் டைம் இல்லை, சீரியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, போயிட்டுருக்கு. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வச்சு தான் இன்னைக்கு எல்லாருமே கணிக்கிறாங்க. அது தப்பான விஷயம் அப்படிங்கிறத இந்த படத்தில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு மனிதன் அழுக்கா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கோசரம் அவனை நம்ம இன்னைக்கு குறைச்சி இடப்படக்கூடாது. அவனோட அறிவை நம்ம பார்க்கணுங்கிறத நான் வந்து இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கமாக கத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க, அது ஒரு 60 கொடுத்து பார்க்கலாமேன்னு தான். அவர் வந்து பெரிய படங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு, அதாவது ரிவ்யூ பண்ணுறது 24 மணி நேரம் கழிச்சு. சின்ன படங்கள் அதே மாதிரி பண்ணால் உங்களுக்கு வெளியில எப்படி ரீச் ஆகும்? இது தேட்டரே கிடைக்குது. ஆமாம், இதை நீங்கள் பண்ணுங்க. அது வந்து அவரோட கருத்தை சொல்லிட்டாரு. ஆனால் எங்களுக்கு இது உடனே நீங்கள் செஞ்சாகணும். நாளைக்கே இந்த பையன் வந்து வெளியே தெரியணும். அதனால் அது அவருடைய கருத்து. இது வந்து இப்போ இளபரத்துன்ற ஒரு பையனை வச்சு இவங்க சின்ன படம் ஹீரோவை வச்சு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இவ்வளோ பேரை நம்ம வந்து ப்ரெஸ்ஸை நம்ம வந்து அசம்பிள் பண்ணி இதை நீங்கள் நியூஸ் போடுறதே பெரிய விஷயம். அது எனக்கு நியூஸ் வந்தால் தான் அது யூஸ் ஆகும், இவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் டெஃபினட்டாக அது அவருடைய கருத்து, அது ஒவ்வொருத்தருடைய கருத்து. சிறுபட தயாரிப்பாளர் சிறுபடத்தில் பண்றவங்க யாருமே வந்து அது கேள்வியே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க சில பேர் மட்டும் தான் சொல்றாங்க, நீங்க பண்ணுங்க தைரியமா, மற்ற யாரும் பேச மாட்டாங்க. ஏன் இல்லை, அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடியே அது மறைக்கப்படுது நிறைய. இது இப்போ நம்ம போயே சேராது. நான் சொல்கிறேன்னா நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன். அதனால நான் சொல்கிறேன். எனக்கு இளபரத்தும் வேணும், தனுஷ் சாரும் வேணும். நான் எல்லா படமும் அப்படி தான் நான் இதில் நல்ல கதை இருக்குது, அவ்வளோதான். எந்த இடத்துல நல்ல கதை இருக்கோ அங்கே போய்டுவேன். நான் சும்மா என் புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு நான் போய் எந்த படமும் நடிக்க மாட்டேன். சும்மா நல்லா இருந்ததுன்னா கொஞ்சமாவது ரீசனபிளாக இருந்தால் தான் நான் படம் நடிக்கவே போகிறேன். அது மாதிரியான ஒரு நல்ல கதை அம்சத்தோடு உள்ள படம் தான் இது. தமிழ் பண்ணியிருக்கிற இந்த கதை, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இது வந்து சொன்ன கேள்வி வந்து அது செல்வமணி சாரோட கருத்து. பெரிய படங்களுக்கு வேணாம் அப்படி இருக்கலாம், சின்ன படங்களுக்கு உடனடி தேவை உங்களுடைய இந்த நீங்கள் கொடுக்குற விளம்பரமும் அந்த விமர்சனம் தான். அதனால் டெஃபினட்டாக அதை நீ செய்யாமல் விட்டாது. சிரமம்தான். ஆமாம் 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 ஆமாம். அதான் அது வந்து இறை செயல் தான். இது சின்னதாக நீங்கள் சொல்லி அது வந்து தேட்டருக்கு 10 பேர் 30 பேர் வந்து அவன் அந்த 30 பேர் வெளியே சொல்லி 300 பேர் வர்றது தான் இங்கே ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் சினிமாவில். பெரிய படத்துக்கே ஆள் இல்லாமல் ஷோ கேன்சல்லாம். இந்த போன வாரம் வந்த படம்லாம் ஷோ கேன்சல் எனக்கு தெரியும். ஆமாம், வாங்கவே மாட்டாங்க. ஓடிடிலாம் எல்லாமே அதெல்லாம் ஓடினா தான் வாங்குறாங்க. சரி, ரொம்ப சிரமமான ஒரு சினிமா. இந்த சினிமா தான் 91 அப்படி தான் இருந்துச்சு. இது அப்போ மட்டும் இல்லை, இப்போ மட்டும் தான் வந்திருக்குலாம் இல்லை, எப்போவுமே அப்படி தான் இருக்குது. நல்ல படங்கள் பெரிய படங்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. நம்ம வந்து புதிய பாதைன்னு ஒரு படம் பார்த்திபன் சார் எடுத்து வெளியே வரப்போ அவர் புது முகம்தான். அவர் அதுக்கு முன்னாடி சினிமாவே பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த படம் வந்து அந்த கதை ரொம்ப அழகாக இருந்தது, மக்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அந்த முகத்தை ஒத்துக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த பையனை இளபரத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவன் நாளைக்கு பெரிய ஹீரோ ஆகிடுவான்.
இந்த கதை அந்த மாதிரி ஒரு கதையாக அமைஞ்சிச்சு அப்படின்னா பை காட் கிரேஸ் அது நடந்துருச்சுன்னா அது ஆகிடும். அப்படி நடக்கிறப்ப அது இறை செயல். இது சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கையே எல்லாமே நம்ம கையில் எதுவும் இல்லை, இறைவனோட செயல் தான். தெய்வமே வாங்க, தெய்வமே குரலை காணாமன்னு பார்த்தேன். ஒன்னு பேர் செய்யற தவறு. ஓடிடி நிறுவனங்கள் எல்லாமே உள்ள வர்றப்போ காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்ப ஒரு பெரிய படம் வாங்குறாங்கன்னா 4 சின்ன படத்தையும் எடுத்துக்கோங்கன்னு ஏன் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமோ தயாரிப்பாளர் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது பண்ணணும். அது நீங்க கேட்குற கேள்விக்கு நம்ம அதை சொல்ற பதில் இது போய் ரீச் ஆகணும். ஆமா, நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கேன். நான் போன தடவை கூட மெம்பராக இருந்தேன். இந்த தடவை நடிகர் சங்கத்துலேயும் இருக்கிறதுனால தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் போகல. பட் நான் அதுக்கு அது பார்த்துட்டு இருக்க முரளி சாரும் மற்றவங்க எல்லாரும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படிலாம் இல்லை, அது முரளி சார் முடிவெடுக்கணும், அந்த கேங் முடிவெடுக்கணும். நிறைய வேலை இருக்காது. சரவணன் அப்படின்னு சித்தப்பு அப்படின்னு அதுக்கப்புறம் நிறைய கண்ணன் உள்ள படத்தில் நடிச்சிருக்கீங்க, நல்லாவும் இருக்குது படங்க. அந்த மாதிரி பருத்தி வீரன் சரவணங்கிற பேர் தோற்றம் படம் உங்களுக்கு தோற்றம் சரவணன் மாத்திரம் பை இறை செயல் தான், காட் கிரேஸ் தான். நான் எல்லா படத்தையும் நம்புறேன், இதையும் நம்புறேன். அப்படி நடந்துருச்சுன்னா ஹாப்பி தானே. ஆமா இல்லைங்க, இது இப்போ ஆடியன்ஸ் கொரோனாக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டாங்க. எல்லா படங்களையும் எல்லா லாங்குவேஜையும் படம் பார்க்குறாங்க. அவங்க நல்லா படத்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் அந்த ஓடிடி விஷயம் தினமலர் இவர் சொன்னதுக்கு மாதிரி, கார்த்தி சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி இல்லை, நல்ல விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. நிறைய பேர் இவருக்க சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அழகாக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு முன்னாடியே தெரியுது. அதனால் அவங்க தேட்டருக்கு வர்றதே அதை வச்சு தான். எப்படி வர்றாங்க இந்த படத்துக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் ஒரு படத்துக்கு திப்புன்னு கூட்டம். ஒரு 10 மணிக்கு நான் ஒரு தேட்டரில் இருக்கேன் மெட்ராஸில். 10 மணிக்கு வர வேண்டிய படம் 11 மணிக்கு வருது, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கினான்னு சொன்னாங்க. விஷால் சார் படம் எஸ்ஜே சூர்யா நடித்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 10 மணி வரைக்கும் கூட்டமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அது அந்த படம் எப்படி இருக்குன்னு நியூஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் தீ மாதிரி கூட்டம் வருது. அது எப்படி? மார்க் ஆண்டனி, நான் அதை கண் கூட பார்த்தேன். நான் அது 1 மணி நேரம் நான் வீட்டுக்கு போயிட்டு வரதை விட நான் இங்கேயே உட்காந்துறேன், எனக்கு டிக்கெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். அந்த கூட்டம் நான் நேரில் பார்த்து எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. எங்கிருந்தோ புற்றீசல் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே ஈசல் வர்ற மாதிரி வராங்க. ஆனால் இதே எல்லா படத்துக்கும் நடக்குதான்னு கேட்டால் காலக்காட்சிக்கு கிடையவே கிடையாது. அது ஜனங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. அதனால் அதில் நம்ம இதெல்லாம் மறைக்கவே முடியாது. பாவம், சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, மாட்டிட்டாங்க. அதை போய் பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறு தான், செஞ்சுட்டாங்க, என்ன பண்ணுறது, உள்ளே இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது அவன் உள்ளே போகணுன்னு தலையில் எழுதியிருக்கு அவனுக்கு. அதனால் அது செஞ்சுட்டாங்க. ஆமாம், இப்போ மட்டும் இல்லை, அது எப்போ காலங்காலமாக. நான் எங்கள் அப்பனே போலீஸ் தான், எங்கள் அப்பாவே போலீஸ் தான். எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டர் போலீஸ். நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. எங்கள் அப்பாலாம் அடிக்கவே மாட்டார், அப்படி கண்ணிலே அப்படி பார்ப்பாரு. எங்கள் அப்பா என்னோட உயரமாக இருப்பார், கையில் அவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு அடி அடிச்சா சுற்றிட்டு விழுந்துடும். ஒரு அடியை தான் அடிப்பார். அப்படி ரொம்ப கோவம் தான் ஒரு அடி இருப்பார். மேட்டூர் டேமில் எனக்கு தெரிஞ்சு ஆடி 18 அன்னைக்கு ஒரு பையன் கட்டி வச்சு இழுத்துட்டு, அவன் கமலஹாசன் மாதிரி இருக்கான் அழகா. அவன் சட்டையை கழட்டி பின்னாடி இழுத்துட்டு வந்தாங்க, அவன் கையில் கட்டி. எங்கள் அப்பாட்ட கொண்டு நிறுத்துனாங்க. என்னடா ஆச்சுன்னா, எங்கள் அப்பா ஸ்டேஷன்லேருந்து கேட்குறாரு, உட்காந்துட்டு கேட்குறாரு. அவன் தான் சொன்னான், அவ்வளோ அழகாக இருக்கிற பையனை சட்டையெல்லாம் கழட்டி பின்னாடி கட்டி வச்சுருந்து இழுத்துட்டு வந்தாங்க. என்ன பண்ணான்னா, ஒரு பொம்பளை கை வச்சுட்டான் கூட்டத்தில். அந்த பொம்பளை போலீஸில் பிடிச்சி கொண்டு வந்து கூட்டுது. எந்திரிச்சார், ஒரே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஸ்டேஷனில் இருக்க எல்லாரையும் எட்டிட்டு வச்சு போனான். பொம்பளை போலீஸ் அப்போ தான் வந்த புதுசு, 1986 87 நினைக்கிறேன்.
வர்ற பொம்பளை போலீஸ்லாம் எட்டி உதைக்கிறாங்க. என்னடா பொம்பளை போய் பிடிச்சிட்டாடான்னு பார்த்துட்டே இருந்துட்டாங்க. அது மாதிரி அடிக்கிறது, போலீஸ் அடிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவனுங்களை அடிக்கலனாலும் திருத்த முடியாதுங்க. ஒவ்வொருத்தன் ஊரில் போய் கட்டிங்க பாருங்கள். இப்போல்லாம் அவனெல்லாம் நைட்டு வந்து 12 மணிக்கு அந்த பையன் கட்டிங் அடிச்சிருக்க பையன் ஒரு காலிம்பில் அழுத்தி இந்த அம்மா ஒத்து கதத்தோட சொன்னால் இந்த அம்மா மயக்கப்பட்டு விழுந்துடும். அப்படி கட்டிங் பண்ணி அப்படிலாம் வச்சுருக்காங்க. மண்டையை குருவி கூடு மாதிரி இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த கட்டிங்கே மாற்றணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லணும், எவனுமே கட்டிங் பண்ணக்கூடாது. ஹேர் ஸ்டைலை வந்து எல்லாருக்கும் அங்கேயே தடுக்கணும். அங்கேயே வந்து அங்கேயே ஒழுங்குபடுத்தணும். ஸ்கூல்லேயே ஒழுங்குபடுத்தணும். அவன் கட்டிங் பண்ணுறத கூட தடுக்க முடியாமல் ஒருத்தன் அவங்க அப்பா கட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டோவை உடைச்சிருக்கான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 7 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் அவங்க அப்பா கட்டிங் கரெக்டாக பண்ணிடுறான்னு சொன்னதுக்கு ஆட்டோவை சுத்தமும் அவன் சொந்த அப்பாவோட ஆட்டோவை பீஸ் ஆக்கி வச்சிருக்கான். ஆசிரியரே அடிக்கிறான், குத்துறான். அதனால அங்கேயே ஒழுங்குபடுத்தணும். இது நிறைய இருக்குங்க. இல்லவே இல்லைங்க. இவன் வந்து அங்கே போய் அவன் டீச்சரை குத்துவான். இது வந்து இங்கே சொல்லிட்டு இருப்பான், அவன் குடிச்சிட்டு ஏதோ பண்ணுறான். அது வந்து முதலமைச்சருக்கா தெரியும். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சொல்லுவாங்க சும்மா, ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நடக்கிறத யாரும் தடுத்து முடியாது. அது படத்துல ஒண்ணும் இல்லை, அதனால பெரிய படங்கள் வந்து மேடையில இப்போ சமீபத்துல தனுஷார் கூட பேசுனாங்க, பெரிய அளவுக்கு இல்ல. ஆமா, இப்போ ராஜன் சார் சொன்னாரு, இந்த மேடையில பில்டப் பண்றவங்க காலியாயினே இருக்காங்க. ஆமா, படத்துல இருந்து அதான் சொன்னேன். இந்த மார்க் ஆண்டனி சொன்ன மாதிரி தான். அதுல நல்லா இருந்துச்சு, தேட்டரே கொண்டாடினான். நான் 25வது நாள் திருப்பி ஒரு தடவை படம் பார்த்தேன். 23வது நாள் ஒரு தடவை மார்க் ஆண்டனி மறுபடியும் பார்த்தேன். எப்படி மறுபடியும் குதிச்சு படம் பார்க்குறான். சூர்யா சார் படத்துல கை தட்டவே இல்லை மேட்டர் இல்லை. அதே மாதிரி குபேராவும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆமா, தெரியல எனக்கு என்ன அவர் யார் டைரக்டர் இல்லை. எனக்கு அவரை அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. மார்க் ஆண்டனி படம் சீச்சி நான் அப்படிலாம் என்னைக்குமே யார்ட்டையுமே அது பண்ணுவேன், டைரக்ட் பண்ணுவேன், பண்ண போறேன். நான் கேட்டிருக்கேன் 2-3 ஹீரோட கேட்டிருக்கேன் சார். நான் அது முடிவாகும் இன்னும் 2-3. ஆமா, நான் ஒரு ஹீரோட கேட்டுக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல அது ஆமா, அதுவும் இறை செயல் தான். நான் சொல்லுவேன், திருப்பி தப்பிக்கிறது தான். கடவுள் கிருபை இருந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாருமே செய்ய முடியுங்க. நம்ம நினச்சா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அது கடவுள் கிருபை இருக்கணும். அந்த கிருபை இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும், அவ்வளோதான். அவருக்கு அமைக்கு. தமிழ் சினிமால இருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஆளுங்கட்சியை பார்த்து போனா ஒருவேளை மாட்டிப்போம், ஏன்னா அவங்களும் இருக்காங்க. உங்களுடைய கருத்து, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? எனக்கு வந்து தம்பி விஜய் வந்து ஜெயிக்கணும், வாழ்த்துக்கள். ஆமா, அவருடைய எஃபர்ட்டு அவர் கரெக்டாக வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்து செஞ்ச பிறகு நம்ம விமர்சனம் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நல்லா போயிருக்கேன். அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் போவேன். அந்த படத்துல நடிக்க வேண்டியது. நான் என்னை கேட்டாங்க, எனக்கு டேட்ஸ் இல்லை, நான் ஒரு வேறு படத்தில் லாக் ஆயிருந்தேன், அதை சொல்லியிருந்தேன், அதனால போகல. கண்டிப்பாக நான் நடிப்பேன். உங்களை லட்சுமி பிள்ளையா வளர்த்துட்டாங்க. ஆமா, இப்போ அம்மா பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பப்போ பேசுவேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவ்வளோதான்.